தமிழ்நாட்டு அரசியலில் இது ஒரு முக்கியமான கட்டம். ஏன்னா ஆட்சி அமைக்க விரும்புகிற இளைய தளபதி விஜய் ஒரு பக்கம், ஆட்சியை தொடர விரும்புகிற டிஎம்கே ஒரு பக்கம். இவங்க 2 பேரில் யார் ஜெயிப்பாங்க? மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. பொதுவாக அரசியலில் வெற்றி அடையணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா அச்சிறுபாக்கம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த கோயிலோட ஈஸ்வரன் பேர் என்னன்னா ஆட்சிபுரீஸ்வரர். பேர்லேயே ஆட்சி வச்சிருக்கிற இந்த ஆட்சிபுரீஸ்வரர் வணங்கினா நமக்கு புதுசாக ஆட்சி அமைக்கவும் ஆட்சியை தொடரவும் பெரிய பதவிகள் கிடைக்கவும் உதவுவார். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு கருவறைகள் கிடையாது. இந்த கோயிலில் 2 கருவறைகள் இருக்கு. 2 லிங்கங்கள் வீற்று இருக்கு. ஒரு லிங்கம் மண்ணாலான லிங்கம், இன்னொரு லிங்கம் கல்லாலான லிங்கம். இந்த மண்ணாலான லிங்கம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிவன் ஒரு முறை அசுரர்களை அழிக்கிறதுக்காக போருக்கு போகும்போது இந்த இடத்துல அவருடைய தேருடைய அச்சாணி முறிஞ்சு விழுந்துச்சான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிவன் போரை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்காமல் போனதுனால தான். அதனால் இந்த இடத்துல சிவன் விநாயகரை வணங்கி மேலும் போரை தொடர்ந்தார். உங்களுடைய அரசியல் போரில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக, உங்களுடைய தேருடைய அச்சாணி உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த அச்சிறுபாக்கம் ஆட்சிபுரீஸ்வரர் நீங்கள் வணங்க வேண்டியது அவசியம். இங்கே முதல் மரியாதை அச்சுமுறி விநாயகருக்கு. அச்சுமுறி விநாயகரை வணங்கின பிறகு உள்ளே போய் ஆட்சிபுரீஸ்வரரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் ஆசைகள் நிறைவேறும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் டிவைன் வித் தனஞ்சய் சேனல்.